அனைவருக்கும் வணக்கம். 10th நியூ தமிழ் புக் இயல் 4 கவிதை பேழை பரிபாடல் கீரந்தையார். இலக்கியங்கள் தாம் தோன்றிய சமுதாயத்தின் நாகரிகம் பண்பாடு மட்டுமல்லாமல் அக்காலகட்டத்தில் நிலவிய அறிவியல் கோட்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் தாங்கி அமைகின்றன. அறிவியல் செழுமை அடைந்திருக்கும் இக்காலத்தின் தொடக்க விதைகளை பண்டைய இலக்கியங்களில் நாம் பார்க்க முடிகிறது. மேனாட்டு அறிவியல் சிந்தனையில் சாயல் துளியும் இல்லாமல் படைக்கப்பட்ட தமிழர் இலக்கியங்களில் துளிர்த்திருக்கும் அறிவியல் கருத்துக்கள் இன்றளவும் அவற்றோடு ஒத்துப்போவதை காண்கையில் பெரு வியப்பு மேலிடுகிறது. புவியின் உருவாக்கம் குறித்து இன்றைய அறிவியல் கூறுகிற கருத்தை அன்றே காட்டிய பழங்கவிதை வியப்பிலும் வியப்பே. விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவெளி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும். செந்தி சுடரிய ஊழியும் பனியோடு தன் பெயர் தலைய ஊழியும் அவை இற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தருபு மீண்டும் பீடு உயர்வு ஈன்றி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இரு நிலத்து ஊழியும். பா எண் 2 4 முதல் 12 அடிகள். நெருப்பு பந்தாய் வந்து குளிர்ந்த பூமி. பாடலின் பொருள்: எதுவுமே இல்லாத பெருவெளியில் அண்ட தோற்றத்துக்கு காரணமான கரு பரமாணு பேரொளியுடன் தோன்றியது. உருவம் இல்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் என்னும் முதல் பூதத்தின் ஊழி அது. அந்த அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல ஊழி காலங்கள் கடந்து சென்றன. பிறகு நெருப்பு பந்து போல புவி உருவாகி விளங்கிய ஊழி காலம் தொடர்ந்தது. பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது. மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தால் நிறைந்த இப்பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது. அச்சூழலில் உயிர்கள் தோன்றி நிலைபெறும்படியான ஊழிக்காலம் வந்தது. சொல்லும் பொருளும்: விசும்பு வானம், ஊழி யுகம், ஊழ் முறை, தன்பெயல் குளிர்ந்த மலை, ஆர்த்தருபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடு சிறப்பு, ஈண்டி செறிந்து திரண்டு. இலக்கண குறிப்பு: ஊழ் ஊழ் அடுக்கு தொடர், வளர்வானம் வினைத்தொகை, செந்தி பண்புத்தொகை, வாரா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பகுபத உறுப்பிலக்கணம்: கிளர்ந்த கிளர்குட்டல் இத்து பிராக்கெட் இந்து இத்து குட்டல கிளர் பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இறந்த கால இடைநிலை பெயரெச்ச விகுதி. தெரிந்து தெளிவோம். இல் நுழை கதிர். இந்த அண்ட பெருவெளியில் நம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன. வெளியே நின்று பார்த்தோமானால் சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள் தூசுகளாக தெரியும். அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பிள் 1924 நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார். 1300 ஆண்டுகளுக்கு முன் மாணிக்க வாசகர் திரு அண்ட பகுதியில் இவ்வாறு எழுதுகிறார்: அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் சிறிய ஆக பெரியோன் தெரியின். திருவாசகம் 1:1-6. அண்ட பகுதிகளின் உருண்டை வடிவம் ஒப்பற்ற வளமையான காட்சியும் ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்புடன் நின்ற அழகினை சொல்வது எனின் அவை 100 கோடிக்கும் மேல் விரிந்து நின்றன. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றையில் தெரியும் தூசி துகள் போல அவை நுண்மையாக இருக்கின்றன. நூல்வெளி: பரிபாடல் 8 தொகை நூல்களுள் ஒன்றாகும். பாடப்பகுதியிலுள்ள பாடலை எழுதியவர் கீரந்தையார். இந்நூல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது. இது சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல். உரையாசிரியர் இதில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். இன்று 24 பாடல்களே கிடைத்துள்ளன. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். நன்றி.